श्रीमद्वदूलकुलवारिधि पूर्णचन्द्रं वादूलवेङ्कटगुरूत्तमपुत्ररत्नं श्रीशैलदेशिककृपाप्तसमस्तबोधं रामानुजार्य गुरुवर्यमहं प्रपद्ये श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं वादूलार्णवपूर्णेन्दुं रामानुजगुरुं भजे. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம். மார்கழி 5 திருப்பாவை 5வது பாசுரம், கோதாஸ்துதியின் 5வது பாசுரம். திருப்பாவை நமக்காக ஆண்டாள் பிராட்டி அவதரித்து இந்த கலியுகத்தில் எந்த மாதிரி காரியங்கள் மூலமாக பெருமானை அடைய முடியும் அப்படிங்கிறத பாமாலையாகவும் பூமாலையாகவும் கொடுத்திருக்கா. கொடுத்தது மட்டும் இல்லை, பண்ணியும் காமிச்சிருக்கா. அப்படிப்பட்ட அந்த ஆண்டாள் அவளுடைய விசேஷங்கள் குணங்களை சுவாமி தேசிகன் அழகாக கோதாஸ்துதியில சொல்லிட்டு இருக்கார். இந்த 5வது ஸ்தோத்திரம், அஸ்மாத்ருசாம் அபக்ருதௌ சிரதீக்ஷிதானாம் அன்னாய தேவி தயதே யதசௌ முகுந்த தன்னிஷ்சிதம் நியமிதஸ்தவ மௌலிதாம்னா தந்த்ரீ நிநாத மதுரைஸ்ச கிராம் நிகும்பைஹி. 5வது ஸ்தோத்திரத்துல அழகா ரொம்ப முக்கியமான விஷயங்களை சொல்றார். திருப்பாவையில் 5லையும் ஆண்டாள் தன்னுடைய அவதார நோக்கம், எதற்காக திருப்பாவை சொன்னாள் அப்படிங்கிறதையும் இந்த பாசுரத்துல பிரத்யட்சமா காமிக்கிறார். இந்த கலியுக தர்மத்துல எப்படி எளிமையாக நாம் பெருமானை அடைய முடியும் அப்படிங்கிற மிக 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 முக்கியமான பாசுரம் தான் இன்றைய பாசுரம். முதல்ல கோதாஸ்துதியில தேவி, அதாவது தேவி கோதே அபகிருதௌ, நாங்கள்லாம் யார் தெரியுமா? பெருமையா சொல்லிக்கலாம். எதுல பெருமையா சொல்லிக்கலாம்? அபராதம் செய்வதே தொழில், அதுதான் ஒரு விரதம். சிரதீட்சிதானாம், என்ன பண்றோம்? என்னோட தொழிலே, என்னோட விரதமே என்னன்னா அபராதம் செய்தல், குற்றம் செய்தல். எது சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கோ அதை செய்யக்கூடாதுன்றதை செய்வோம், செய்யணும்ன்றதை செய்ய மாட்டோம். ஒவ்வொருத்தரையும் எடுத்துட்டோம்னா இதுக்கு நாம எல்லாருமே சாட்சி. என்ன சாட்சி? அபகிருதௌ சிரதீட்சிதானாம், எதெல்லாம் அபராதமோ அதை கரெக்டா பண்ணுவோம். அப்போ சுவாமி தேசிகன் தன்னை பார்த்து சொல்ற, அஸ்மத்ருசாம், அப்படிப்பட்ட அபராதங்களையே விரதமாக பண்ணிட்டு இருக்கக்கூடிய என்னை போன்ற அஹ்னாய, அப்படிப்பட்ட என்னை போன்ற அவாகிட்ட கூட பெருமான் என்ன பண்றாராம்? உடனே ஓகே, நான் வைகுண்டம் தருகிறேன் அப்படின்னு யார் சொல்றார்? அசௌ முகுந்தனான கண்ணன் பெருமான் என்ன பண்றான்? நம்ம கிட்ட தயவு பண்ணி என்ன சொல்றார்? ஐயோ, தயவு பண்ண, நான் உனக்கு வைகுண்ட பிராப்தியை கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். இதை பார்த்த உடனே ஆச்சரியமா இருக்கும். இப்படி பெருமான் இதே மாதிரி கொடுக்கிறான், உடனே மோட்சத்தை கொடுக்கிறானே, எப்படி முடியும் அப்படின்னு பார்த்தா, அப்போ ஏன் கேள்வி கேட்டா அப்பதான் தெரியறதான். ஏன்னா மௌலிதாம்னா என்ன பண்ற, அவருடைய சிரசுல இருக்கக்கூடிய மாலை, அந்த மாலை நார், அதனாலையும் என்ன தந்திரீனி நாத மதுரைஷ்ட, மதுரமான நாதம். எந்த மதுரமான நாதம்? வீணை கம்பிகளில் வரக்கூடிய அந்த மதுரமான நாதம். அந்த கம்பி, அந்த மதுரமான நாதம்ன்ற சரஸ்வதி அப்படின்னா என்ன? வாக்கு, கோதையினுடைய வாக்கான திருப்பாவை, நாச்சியார் திருமொழி, அது 2 அந்த மாதிரியான அந்த மதுரமான வீணையின் கம்பிகளை கொண்ட அந்த கம்பிகளாலும் ரெண்டு நார். முதல்ல திருமாலையில், அந்த மாலையில இருக்கக்கூடிய நார், மதுரமான நாதங்களை உடைய வீணையின் கம்பியான் அந்த நார். இந்த 2ம் கிராம் நிகும்பை, அதுதான் மதுரமான அந்த வார்த்தைகளை கொண்ட நூல்கள். அது என்ன? திருப்பாவையும் நாச்சியார் திருமொழி. அந்த 2த்திலையும் கட்டப்பட்டு என்ன பண்றாராம் பெருமான்?
அந்த பெருமான் வந்து கட்டப்பட்டு அந்த அவனுடைய குடுமி யார் கையில இருக்குன்னா ஆண்டாள் கையில இருக்கு. அதனாலதான் என்ன பண்றா, உடனே என்ன பண்றா, அதாவது வெகு வெகு சீக்கிரமாக வைகுண்டத்துக்கு நான் தரேன் அப்படிங்கிறார். நாம அபராதமே பண்றதா இருக்கும், அபராதம் பண்றதையே விரதமா கொண்டு இருக்கும். அப்படிப்பட்ட எனக்கும் பெருமான் உடனே வைகுண்டத்தை அருள்கிறான். அப்படி அருள்கிறது ஏன் அப்படின்னு பார்க்கும்போது அப்பதான் தெரிஞ்சுதான், அவன் கட்டுண்டு கிடக்கிறான், விலங்கினால் கட்டப்பட்டு கிடக்கிறான். அது மட்டும் இல்ல, அதனால ஆண்டாள் யார் கை காமிக்கிறாளோ அவ எல்லாருக்குமே நமக்கு வைகுண்ட பிராப்தியை அருள்வதற்கு தயாராக இருக்கிறான். அப்படிங்கிறது தான் இந்த ஸ்தோத்திரத்துல சுவாமி தேசிகன் அழகா எடுத்து காமிக்கிறார். அபராதங்கள் செய்வதையே தீட்சையாக விரதமாக வெகு காலம், இப்ப மட்டும் இல்ல, இந்த யுகத்துல மட்டும் இல்ல, தெரிஞ்சும் தெரியாமலும் பல காலமா என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதை மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட எனக்கு முகுந்தனான கண்ணன் எம்பெருமான் நிச்சயமா உண்டு உனக்கு அப்படின்னு சொல்றானா, கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கேன்னு சொல்றானா. அது எப்படின்னு பார்க்கும்போது அவனுடைய மாலையில் உள்ள நார், வீணை கம்பி, இது மாதிரியான மதுரமான உன்னுடைய நூல்களால் கட்டப்பட்டு, அதனால்தான் அவன் இதே மாதிரி உடனே முக்தி தரேன் அப்படின்னு சொல்றான் அப்படிங்கிறத சொல்றான். அதை பத்தின விரிவா பார்க்கலாம். அபகிருதௌ சிரதீட்சிதானாம். எங்கேயாவது நாம வந்து வரலாறு, பல வரலாறுகள் நடந்திருக்கு, அதை பார்த்து திருந்துறோமா? இல்லவே இல்லை. துரியோதனன் என்ன பண்ணான், அடுத்தவனுடைய சொத்துக்காக ஆசைப்பட்டு என்னென்னவோ சொல்லி எவ்வளவோ கஷ்டப்பட்டு கடைசியில் மாண்டொழிந்தான். பெருமானே என்ன பண்ணார், அடியவர்களுக்காக வந்து அவனை மாய்த்தார். தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். மகாபாரதம் தெரியாதவாளே இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஆனா என்ன பண்றோம், அது கேட்டு அதுக்காக நம்ம தெரிஞ்சிடுறோமா? இல்லையே. அடுத்த பலவித சொத்துக்கள் மீது ஆசைகள் வருது, அபகாரம் பண்றதுல ஆசைகள் வருது. சரி, அது ஒரு பக்கம் இருக்க, ராவணன் என்ன பண்ணான், அடுத்தவன் மனைவிக்கு ஆசைப்பட்டான், தனக்கு தேவையில்லாத தன்னுடைய சொத்தில்லாத ஒன்றின் மீது ஆசைப்பட்டான், அடுத்தவனுடைய மனைவி மீது ஆசைப்பட்டான், அதற்காக என்னென்னவோ செய்து கடைசியில் இருந்த சக்திகளை எல்லாம் எழுந்து மாண்டொழிந்தான். இது எல்லாருக்கும் தெரியுமா? தெரியுமே. ஆனா என்ன பண்றோம், அதை நாம் பின்பற்றுவதில்லை. பொய் சொல்லக்கூடாது அப்படின்றது யுதிஷ்டரோட சரித்திரத்தை பொய் சொல்லக்கூடாதுன்ற நன்னா தெரியும். யாருக்கு தான் தெரியாது, தெரியுமே. ஆனா வெகு காலமா என்ன பண்ணிருக்கோம், ஜென்ம ஜென்மாந்திரமா நாம இதெல்லாம் தெரிஞ்சும் அபராதங்கள், நம்முடைய தெரிஞ்சும் தெரியாதவங்களும் பலவித அபராதங்களை நாம பண்ணிட்டே இருக்கோம். அதனாலதான் அபகிருதௌ சிரதீட்சிதானாம், இப்ப மட்டும் இல்ல, பல காலமா பண்ணிட்டு இருக்கணும். அப்படி இருக்கும்போது என்ன பண்றாரு, அஸ்மாதிருசாம், என்ன போன்றவர்கள் கூட, அசௌனா என்ன, இதோ கேட்டு இருக்காரு, என்ன மாதிரி இருக்கக்கூடிய அவர் கூட, அவரையும் முகுந்தன் யார், மோட்சத்தை அளிக்கக்கூடியவன் முகுந்தன். அவன் எப்படி அடிக்கிறான், அக்னாய, தாமதிக்கவே இல்லையா, உடனே கொடுக்கிறாராம். அக்னாய தயத்தே யதசௌ, அவன் தயவு செய்வது எதனாலே அப்படின்னு பார்க்கும்போது விராட்டியோட தாய் உள்ளம், தாய்க்கு தானே தாய் உள்ளம் இருக்கும். அவனுடைய பிள்ளைகள் மீது எப்போ என்ன பண்ணுவோம், அன்புதான் இருக்கும். ஒரு தாய் இருந்தால், சாதாரண லௌகிகத்திலேயே பார்த்தோம்னா ஒரு தாய் இருப்பா, அவனுடைய அந்த தாயோட குழந்தை, ஒரு குழந்தை நல்லவனா இருக்கும், நல்ல சரி, ஒரு குழந்தை சரியில்லாம இருக்கும், இல்ல திருடனாக இருக்கலாம். அதற்காக அந்த தாய் என்ன பண்றா, வெறுத்துடுறாளா, ஒதுக்கிடுறாளா? இல்லையே. அந்த திருடனா இருக்கக்கூடிய குழந்தை என்ன பண்றா, திருந்தனம், அதற்கு வந்து காலம் தேவை, பொறுமை தேவை அப்படின்னு, சாப்பிட்டியாப்பா, படுத்துக்கிறியாப்பா, எல்லாத்தையும் விசாரிச்சு எல்லா சௌகரியங்களையும் அந்த தாய் பண்ணி தருகிறாள். அந்த மாதிரிதான் இந்த பிராட்டி, தாயுள்ளம் கொண்ட பிராட்டி. நாம நெடுநாளா என்ன பண்றோம், விரதமாகவே நாம என்னென்னலாம் செய்யக்கூடாதுன்றதை செய்யறோம், செய்யணுன்றதை செய்யாம இருக்கோம். அப்படிப்பட்டதுதான் விரதமாக கொண்டு பல காலமா இருந்துட்டு இருக்க நமக்கு தயை காட்டுகிறாள். தயை காமிச்சு என்ன பண்றா, அதுக்கு இவன் திருந்தணும், அதுக்கு கொஞ்ச நாள் ஆகும், நான் பொறுத்திருக்கேன் அப்படின்னு பெருமாள் கிட்ட பொறுக்கலாம். பொறுமை அவசியம்னு பிரானுக்கு எடுத்து போறான். அந்த அளவுக்கு தாயுள்ளம் கொண்டவள் தான் ஆண்டாள். நிச்சிதம், கட்டாயமாக என்ன பண்றா,
எதனால அப்படின்னு பார்க்கும்போது உன்னோட கூந்தலில் சூடி கொடுத்த மாலை கயிற்றினாலும். எதனால? ஒண்ணு மாலை கயிறு, இன்னொன்னு வீணையின் நாதமான அந்த நாதம், இனிமையான நாதம். தந்திரி நிநாத மதுரைஷ்ட, தந்திரீனி நாத மதுரைஷ்ட, அப்படிப்பட்ட இனிமையான நாதங்களை உடைய, வீணையின் நாதங்களை உடைய, கிராம் நிகும்பை, அழகாக கோர்த்துள்ள உன்னுடைய வாக்குகள். இதுதான் 2 விதமான மாலைகள். 2 விதமான மாலையினால் அவனை கட்டி போட்டு வச்சிருக்கா. அவன் குடுமையை கொடுத்து விட்டான். அவன் பாமாலை, உன்னுடைய பாமாலைக்கு திருஷ்டாந்தமா தான் என்ன பண்ணிருக்கா, வீணையில தந்தி, அந்த கம்பிகள் இருக்கு இல்லையா, அந்த கம்பி. அதனாலதான் தந்திரி அப்படின்னு சுவாமி தேசிகன் இங்க அழகா எடுத்து காமிக்கிறார். நியமித்த அந்த 2 நாள கட்டுண்டு, அந்த கட்டுப்படுகிறதுனால் வீணையின் நிதானம் வாக்குகளில் நிகும்பங்களாக எல்லா நியமனத்திற்கும் உபயோகப்படுத்தப்படுகிறது. எப்படி இந்த ஆண்டாள் இதை பண்ணாள் அப்படின்னு பார்த்தா, அவனே மெய் மறந்து போனானாம். எம்பெருமானும் மெய் மறந்து போனான். எதனால? இரட்டை அந்த கயிறுனால கட்டி போட்டுட்டா. என்னென்னது? பாமாலை, பூமாலை. இதுதானே பட்டரும் தன்னோட தனியன்ல அழகா சாதிக்கிறார். சோச்சிஷ்டாயாம் சிருஜினிகளிதம். என்ன பண்றார்? தன்னாலே சூடி கலைந்த சுடற்கொடியாய் தன்னாலே சூட்டி களையப்பட்ட அந்த மாலையினால் கட்டப்பட்டவன், அந்த மாலையினால் விலங்கிடப்பட்டவன். விலங்கிட்டவன் தன்னிச்சையை ஏதாவது செய்ய முடியுமா? செய்ய முடியாதே. அதே மாதிரிதான் தாயுள்ளம் கொண்ட அந்த ஆண்டாள் இந்த குழந்தைகள் திருந்துவதற்கு நேரமாகும், பொறுமை வேணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் முக்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் என்ன பண்றான்? சரின்ட்டு உடனே வேகமாக கொடுக்கிறான். அதுதான் அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதியும் இன்னிசையால் பாடி கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை. இங்கேயும் அந்த 2 மாலைகளையும் அழகா உபயோகப்படுத்திதான் அங்க தனியனும் சொல்லப்பட்டிருக்கு. உலக நியதின்னு பார்த்தோம்னா எப்படி இருக்கும்? பெருமானோட மாலைய பக்தர்கள் அணிவர். பெருமானுக்கு சூட்டப்பட்ட மாலை தான் பக்தர்கள் அணிவர். அதே மாதிரி அணியும் போது என்னாகும்? பக்தி பெருகுகிறது, பெருமானிடத்தில் அன்பு பெருகுகிறது, கைங்கரியம் நிறைய பண்ண முடியறது. இப்படிப்பட்ட அந்த பாவங்கள்லாம் உருவாகும். ஆனா கோதை விஷயத்துல எப்படி இருக்கு? பெருமான் தான் கோதை. அதாவது பக்தன் அணிந்த மாலையை பெருமான் அணிந்து கொள்வதில் அத்தனை விருப்பமுடையவனாக இருக்கிறான். எவ்வளவு விருப்பம் பெருமாளுக்கு! பெருமாள் ரொம்ப எப்போ கோதையோட மாலை கிடைக்கும் அப்படின்னு இருக்க. அந்த மாலை கிடைத்தது மட்டும் இல்ல, அந்த நாள அவளுடைய அந்த அன்புல கட்டுண்டு இருக்கார். அந்த கட்டுண்டு கோதையோட மாலையில கட்டுண்டு இருக்கார். இந்த கோதை என்ன பண்ணலாம்? பலவிதமான விதவிதமான மாலைகளை தொடுத்து அந்த வடபத்த சாயின்ற அந்த எம்பெருமானுக்கு மாலை கட்டுகிறாள். அது என்ன? கூடவே இந்த மாலை அது சாதாரணமாக பூ மாலை, பூவான மாலை. அது மட்டுமா? பாமாலை, அழகான மதுரியமான சொற்கள். அந்த சொற்கள் எல்லாம் போட்டு பாமாலைன்ற அந்த ஒரு மாலையையும் கட்டுறாளாம். அதுதான் மதுரைஷ்ட கிராம் நிகும்பை அப்படின்னு இந்த 2 மாலைகளை கட்டி எதை பண்றார்? கட்டுறது மட்டும் இல்ல, திருமாலையும் கட்டுகிறாள். மாலை கட்டுகிறாள், திருமாலையும் கட்டுகிறாள். அந்த கட்டுண்ட மால் என்ன பண்றார்? உடனே எல்லாருக்குமே நான் வைகுண்ட பிராப்தி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றார். அப்படின்னு இங்க சுவாமி தேசிகன் அழகா எடுத்துக்காங்க. கோதை என்ன பண்றார்? மற்ற ஆழ்வார்கள்ல இருந்து கொஞ்சம் வேறுபட்டு இருக்கா கோதை. எப்படி அப்படின்னு பார்த்தா, ஆழ்வார்கள்லாம் என்ன பண்றா? பெருமானு பக்தி ரசம் சொற்றது. அது இல்லாம தன்னுடைய குழந்தைகளா யாரும் எனக்கு ஆதரவு இல்லை, நீதான் பெருமானே, நீதான் காப்பாத்தணும்ன்றா ஒரு சமயம். இன்னொரு சமயம் என்ன? நாயிகா பாவம் வந்துடுறது. அப்பதான் நாயிகா பாவத்துல பாடுறா. அதுவும் நம்மாழ்வாரும் திருமங்கை ஆழ்வாரும் சொல்லவே வேணாம்ப்பா. அந்த நாயிகா பாவம் அதிகமா ஏறிட்டு கொண்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது தான் நம்ம பார்த்தோம்னா திருமங்கை ஆழ்வாரை பார்க்கும்போது பராங்குச நாயகியா இருக்கார், நம்மாழ்வார் பரகால நாயகியா. அந்த நாயகி பாவத்துல நிறைய பாட்டு. ஆண்டாளுக்கு அந்த வித கவலையே கிடையாது. ஏன்? அவ இயற்கையாகவே பெண்ணா இருக்கா. அது இல்லாம அவளுடைய அந்த மயக்கும் வார்த்தைகள், அபரிவிதமான அந்த இனிமையான வார்த்தைகளை போட்டு அழகா என்ன நாச்சியார் திருமொழி, திருப்பாவை அப்படிங்கிற கிரந்தங்களை கொடுத்துருக்கா. நாச்சியார் திருமொழி அதுல எத்தனை பாசுரம்? 143. அடியனோட ஞான ஆச்சாரியன் வெங்கடேஷ் சுவாமி சொல்வார், 143ன்றது என்னன்னா, இங்க லௌகிகத்துல சொல்லக்கூடிய 143ன்னா என்ன? இளமையானவர்களுக்கு நல்லா தெரியும். ஐ லவ் யூ. அதைத்தான் அழகா ஆண்டாள் பெருமானை பார்த்து சொன்னாலாம். அந்த 143 பாசுரங்கள்ல சொன்னாள் அப்படின்னு சுவாமி எடுத்து காமிக்கிறார்.
ஆண்டாள் அரங்கனை பாமாலையாலும் பூமாலையாலும் கட்டி போட்டாள் அப்படிங்கிறது தான் இங்க இந்த 5வது ஸ்தோத்திரத்துல சுவாமி தேசிகன் சொல்ற. இதேதான் திருப்பாவையிலையும் அழகா சொல்ற. திருப்பாவை சொல்லும்போது என்னென்ன பண்ணா நாம இந்த எளிமையா பெருமானை அடைய முடியும், என்ன பண்ணணும், நாம சங்கீர்த்தனம் பண்ணணும், தூமலை தூவிட்டெழணும், வாயினால் பாடணும், மனதினால் சிந்திக்கணும். இந்த 3 தான் இந்த 5வது பாசுரத்துல ஆண்டாள் அழகா சொல்றார். அந்த பாசுரத்தை பார்க்கலாம். இந்த மாயனை பாசுரத்துல மாயனை மண்ணு வடமதுரை மைந்தவனை, யாரு, வடமதுரையில் பிறந்த அந்த மைந்தனை, தூய பெருநீர் யமுனை துறவனை, யமுனையினுடைய கரையிலே தூய நீரை கொண்ட யமுனையின் துறையிலே விளையாடி கொண்டிருந்தவனை, ஆயர் குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கை ஆயர் குலத்துக்கே அணிவிளக்காக தோன்றியவனை, தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, தன்னுடைய தாயுடைய திருவயிற்றுக்கு மேன்மை தந்த அந்த தாமோதரனை, தூயோமாய் வந்து நீ தூய்மை நிறைந்து நாம் வந்து என்ன பண்ணணும்னா தூமலர் தூவி தொழுது மலர்களை தூவி தொழ வேண்டும், வாயினால் பாடி வாயினால் நாம சங்கீர்த்தனம் பண்ண வேண்டும், மனத்தினால் சிந்திக்க மனதினால் பெருமானை சிந்திக்க வேண்டும். இப்படி பண்ணா என்ன ஆகும், எல்லா பிழையும் போய பிழையும் நமக்கு இதற்கு முன் செய்த பிழையும், இவ்வாறு நாம் வந்து இந்த மாதிரி இந்த 3ஐயும் செய்வதற்கு முன்னால் பல பிழைகள் செய்திருப்போம். அதுதானே சுவாமி தேசிகனும் இங்க போதாஸ்துதியில என்ன சொன்னார், அஸ்மாத்ருசாம் அபகிருதௌ சிரதீட்சிதானாம், பல ஜென்மங்களா அபகாரம், அதாவது விரதமாவே என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம அபச்சாரப்படுறது தான் விரதமாவே கொண்டுள்ளோம். அந்த மாதிரி போன பிழையும் இதற்கு முன்னால் செய்த பிழையும் இனிமே தெரியாம கூட செய்யலாம். இதை சொன்னதுனால இப்ப நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டோம், தூமலர் தூவி தொழுதுறோம், எப்பவுமே பெருமான தூமலர்களால் தொழுறோம். இருந்தாலும் எதிர்காலங்களில் வரக்கூடிய காலங்களிலும் ஏதாவது தவறுகள் நடக்கலாம். அப்படி நடந்தாலும் அதையும் என்ன பண்ணுவார், நெருப்பிலிட்ட அந்த நெருப்புல வந்து ஒரு பஞ்சை போட்டா என்ன ஆகும், உடனே காணாம போயிடும். அந்த மாதிரி எப்படி கோதையனுடைய பாமாலை பூமாலையினால் கட்டுண்டு உடனே பெருமான் முத்தி அளிக்க தயாரா இருக்கானோ, அந்த மாதிரி தீயினில் தூசாங்க, எப்பவும் வந்து உடனே அந்த தீயில் வந்து பஞ்சை போட்டா உடனே அந்த எவ்வளவு வேகமாவோ அவ்வளவு வேகத்துல நசுங்கி தூசாயிடும். அந்த மாதிரி தான் நமக்கும் நடக்கும். எது பண்ணா, தூமலர் தூவி தொழுதால், வாயினால் பாடினால், மனத்தினால் சிந்தித்தால் அப்படிங்கிறத அவ்வளவு அழகா திருப்பாவையில ஆண்டாள் எடுத்து காமிக்கிறார். மேலும் இது வந்து திருப்பாவையில முதல் காட்சியில கடைசி பாசுரம், முதல் 5 பாசுரங்கள் ஒரு காட்சி. இந்த காட்சியில கடைசி பாசுரம் எல்லாம் சொல்லிட்டா, என்னென்னலாம் செய்யணும், யாரை அடைய போறோம், எப்படி நீராடணும், ஓங்கி உலகளந்தவனை எப்படி பேர் பாடணும் எல்லாம் சொல்லி இந்த பாசுரத்துல கடைசியா முடிக்கும் போது ஒரு பெண் கேட்டாலாம். அதுல இருந்து ஒரு தோழி பார்த்து ஆண்டாளை பார்த்து கேட்கிறா, சரி சரி நீ சொல்ற எல்லாம் நோன்பெல்லாம் நோக்க ஆரம்பிக்கிறோம், இப்பெல்லாம் நம்ம வந்து தயாரா இருக்கோம், எப்படி நிர்விக்னமா இது நடைபெறும், இடையூறு இல்லாம நடைபெறும்ன்றது என்ன உத்தரவாதம் அப்படின்னு கேட்கிறா. இப்படிலாம் என்ன சாதாரண இந்த இடையூறுன்றது எல்லாருக்குமே வந்துட்டு நிறைய பேருக்கு வந்திருக்கு. ராமாயணத்துல ராமனுக்கு முடி சூட்டணும் சொன்னது யாரு, சக்கரவர்த்தி. அவர் தசரத சக்கரவர்த்தி தான் சொல்றார். அதுக்கு ராஜ ரிஷியான விஸ்வாமித்திரர், பிரம்ம ரிஷியான வசிஷ்டர் இவாள்லாம் பார்த்து முகூர்த்த நாள் நல்ல நாள் குறிக்கிறார். ஏன்னா இங்கேயும் என்ன பண்ணோம், நோன்பு இருக்க நான் நல்ல நாளை குறித்தோம். அந்த நாளே என்னாச்சு, இங்க வந்து ஆண்டாள் நாளையிலிருந்து நோன்பு அப்படின்னு உடனே நாள் அழகா இருக்கு, ஆஹா மார்கழியின் முதல் நாள் அதுவும் பௌர்ணமி அப்படின்னு நாள் நல்லா இருக்கு அப்படின்னு நினைச்சார். இது எங்கே என்ன பண்ணா, விஸ்வாமித்திரர் வசிஷ்டர் இவாள்லாம் வந்து ராமருக்கு முடி சூட்டணும் அப்படின்ட்டு நாள் குறிக்கிறார். அந்த முடியை சூட்டிக்க போறவரும் யாரு, தர்மஸ்வரூபி ராமர். அயோத்தியாவாசிகளும் என்ன பண்ண, ராமருக்காகவே எல்லாம் பண்ணக்கூடிய அந்த மங்களாசாசனம் செய்யக்கூடியவர். இருந்தாலும் என்ன ஆச்சு, விக்னம் வந்துட்டே, அவர் முடிசூட்டிக்கவே இல்லையே. ஆனா அவருக்கே அப்படி நடந்ததுன்னா நாமெல்லாம் ஆயர்குல பெண்கள் ஏதாவது சின்னது எதோ பாவங்கள்லாம் பண்ணியிருக்கோம். அதுவும் என்ன சொல்றோம், பல காலமா பாவம் பண்றதையே தீட்சையா கூட எடுத்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது என்ன, எப்படி நமக்கு வந்து எந்த இடையூறும் இல்லாமல் நடக்கும் அப்படின்ட்டு அப்ப கேட்கும்போது நாம் பாவங்களை போக்கிக் கொண்டு ஆரம்பிக்க வேணும் அப்படின்னு நினைக்கிறாளாம். ஒருத்தன் போனானா,
கங்கா ஸ்நானம் பண்ணணும், கங்கையில நீராட வேண்டும். ஐயோ, அங்க கங்கை வந்து புனிதமானதாச்சே, அதுல குளிக்கணும்னா நான் வந்து சுத்தியா போய் தானே அங்க குளிக்கணும், நான் வந்து முதல்ல குளிச்சு தயாராகி அதுக்கப்புறம் கங்கையில போய் குளிக்கணுமா அப்படின்னு பார்த்தா அப்படிலாம் இல்லை. அங்க போய் கங்கையில குளிக்கிறதே எதுக்கு? நம்மளுடைய பாபங்களை போக்குவதற்கு தான். அதனால அந்த மாதிரிலாம் நினைச்சுட்டு இருக்க வேண்டாம், அப்படின்னு நினைக்கவே வேண்டாம். மேலும் பெருமான் சர்வேஸ்வரனான பெருமான் வந்து என்ன பண்றார், அடியவர்களுக்கு ஏதாவது ஒண்ணு நடக்கணும்னா தன்னையே பொய்யனாகவும் தன்னுடைய வார்த்தையே பொய்யான வார்த்தையா கூட மாத்திக்கிறானோ. எப்படின்னு பார்த்தா சுக்ரீவன் விபீஷணன் அவர்களுக்கு முடிசூட்ட வேண்டும். என்ன அப்படின்னா தன்னுடைய முடிசூட்டையும் தவிர்த்து ராமபிரான் அது பண்றார். அது இல்லாம அர்ஜுனன் வந்து ஜெயத்ரதன் என்ன இந்த இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நான் வந்து இவனை கொள்வேன் அப்படிங்கிறார். அது அவன் சபதம் எடுத்துட்டான், அவனோட சபதம் நிறைவேறணும், அதாவது தன்னுடைய அடியவரோட சபதம் நிறைவேறணுன்றதுக்காக இவர் நிறைய காரியங்கள் பண்றார். ராத்திரிய பகலாக்குறார், இதெல்லாம் எல்லாமே பண்ணி அவன் சங்கல்பத்தை முடிக்கணும் அப்படின்றதுக்காக. பீஷ்மர் அவரோட வாக்கை காப்பாற்றணுன்றதுக்காக ஆயுதமே எடுக்க மாட்டேன்றது ஆயுதம் எடுக்கிறார். இப்படி தன்னோட வாக்கையே பொய்யாக்கி கொண்டுள்ளார். அதனாலதான் எப்படி இருந்தாலும் நமக்கு வெற்றி அப்படிங்கிறத இங்க ஆண்டாள் ஆரம்பிக்கும் போதே அந்த பெண்ணுக்கு உணர்த்துகிறாள். மாயன் யார்? இந்த மாயன், அது மாயன்னா சாதாரண சொல்லா? அவன் பரமபதநாதனாக அவன் என்ன பண்றான், அமரர்கள் அதிபதியாய் சமஸ்த கல்யாண குணாத்மனாய் அவன் வந்து ஸ்ரீயப்பதியாய் வைகுண்டத்துல இருக்கான். அவன் இறங்கி வர்றான். பெரிய இடத்துல இருந்து இறங்கி வர்றதுதான் அவதாரம் அப்படின்னு சொல்றோம். யதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராபிய மனசாசக, எந்த பிரம்மத்திடமிருந்து மனத்துடன் கூடிய வாக்குகளும் அதை அடையாமல் திரும்பி வருகிறதாம். அதாவது யாருமே அவனை பத்தி முழுசா தெரிஞ்சின்றவா யாருமே இல்லை. அப்படிப்பட்டவர் அதான் பரபிரம்மமான சுயப்பதியான நாராயணன். இந்த உண்மையை யார் புரிஞ்சுக்கிறார்? ஐயோ, என்ன பெருமாளை முழுசா அளவிடவே முடியலையே, எனக்கு தெரிஞ்சுக்கவே முடியலையே அப்படின்றவா தான் பெருமாளை தெரிஞ்சுன்றவா. ஆஹா, எனக்கு பெருமாள்லாம் தெரியும், எப்படி இருப்பா, எல்லாமே தெரியும் அப்படின்றவா யாரு? அவதான் அறியப்படாதவா, பெருமாளை தெரிஞ்சுக்காதவா. அதனாலதான் அவன் மாயன். எதுவுமே தெரியும்ன்றவ தெரியாம போயிடுறது, தெரியாதவனுக்கு தான் தெரியறது. அதுதான் மாயன் அப்படின்னு சொல்லப்படுற. மண்ணு வடமதுரை, மண்ணு வடமதுரை நித்திய சம்பந்தம் உள்ளதான். மதுரை பெருமானுக்கு நித்திய சம்பந்தம். எந்தெந்த யுகம் எடுத்துட்டாலும் ஏதோ ஒரு விதத்துல மதுரை வந்து மதுரா நகரம் வந்து சம்பந்தப்பட்டிருக்கு. வாமன அவதாரம் அது சித்ராஷ்டிரமம், அது அங்கதான் இருக்கு. துருவன் தவம் புரிந்த இடம் வடமதுரையில இருக்கு. லவனாசுரன் சத்ருகனன் அங்க பிறந்த இடம், கிருஷ்ணன் பிறந்தான். இப்படி ஒவ்வொரு யுகத்திலும் கிருத்தயுகமா இருக்கட்டும், திரேதாயுகமா இருக்கட்டும், துவாபர யுகமா இருக்கட்டும், கலியுகத்திலையும் பெருமான் அங்க வந்து 108 திவ்ய தேசங்கள்ல ஒரு திவ்ய தேசமா அங்க பெருமான் வீற்றிருக்கிறான். எல்லா காலங்களிலும் மதுரை வந்து ஏதோ ஒரு இடத்துல பெருமானோட தொடர்பு எப்பவுமே இருந்துட்டு இருக்கு. இந்த காட்சியை ஆண்டாள் இப்ப சொல்லிட்டு இருக்கு. அந்த காட்சி எங்க நடக்கிறது? அதுவும் மதுரையில தான் நடக்கிறது. ஆயர்குல பெண்கள் எல்லாம் நோன்புக்காக இருக்கா, அது நடக்கிறதும் மண்ணு வடமதுரை. அப்படிப்பட்ட அந்த மாயன், மண்ணு வடமதுரையில் பிறந்த மாயன், தூய பெருநீர் யமுனை துறைவன். பெருமான் அவதாரங்கள்ல பார்த்தோம் ஏதோ ஒரு நதியோட எப்பவுமே தொடர்பு கொண்டே இருக்கான். அதுவும் தூய பெருநீர், சாதாரண தூய நீர். அவனுடைய திருவடி பட்டதுனால அது தூய நீர் ஆயிற்று. கிருஷ்ணனோட திருவடி பட்டதுனால அது தூய நீர் ஆயிற்று. அந்த தூய பெருநீர் யமுனை துறைவன், யமுனை என்று ஆற்றில் அந்த கரையில இருக்கக்கூடிய அவன் ஆயர்குலத்தினில் தோன்றும் அணிவிளக்கு. ஆயர்குலத்துக்கே அணிவிளக்காக தோன்றிருக்கு. அவனுடைய அவதாரமே என்ன? ஆயர்குலத்துல அணிவிளக்கு, இந்த குலவிளக்கா இருக்கான். என்ன குலவிளக்கா? அவனுடைய அசுரர்கள் பல பேர் எல்லாம் வந்து அவாவா வெட்டில் பூச்சி போல வந்து விழுந்து எல்லாமே தானாவே மாய்ந்து போறா. அந்த மாதிரி அந்த குலத்தினையே காப்பவனாக, அந்த குலத்திற்கு விளக்காக இருக்கின்றான் எம்பெருமான். அடுத்ததாக தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரன். தாமோதரன் யார சொல்றோம்? யசோதை பிராட்டி. இவனுடைய விஷமங்கள் தாங்க மாட்டாமல் அவனை வந்து கயிறுல கட்டி உரல்ல கட்டி போட்டுறான்.
அதனால ஏற்பட்ட தழும்பு, அதைத்தான் தாமோதரன். அந்த தழும்பு இப்பவும் இருக்கு. அந்த தாமோதரன் யாரு? தாயை குடல் விளக்கம் செய்தவன். குடல் விளக்கம்னா அந்த தாயுடைய வயிற்றுக்கு மேன்மை செய்தவன். என்ன ஒரு அதனாலதான் பாடுறாள், என்ன தவம் செய்தனை யசோதா அப்படின்னு ஏன் பாடுறா? அந்த வயிறு, அந்த கர்ப்பத்துல அவன் வந்தான் இல்லையா? அதனாலதான் என்ன சொல்றா, என்ன நோன்பு நோற்றாள்களோ இவனை பெற்ற வயிறுடையாள் அப்படின்னு எல்லாருமே கொண்டாடுறவா. வயிற்றுக்கே ஒரு பட்டம். அதனாலதான் கண்ணினும் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணியவன் அவன் சாதாரணவன், அவன்தான் தாமோதரன். அந்த வெண்ணைக்காக அவன் தன்னுடைய கயிற்றால தாமோதரனா கட்டுண்டு கிடந்தான். அவன் எவ்வளவு உயர்ந்தவன், எவ்வளவு எளிமையா வந்து பிறந்து எல்லாமே இந்த மாதிரி இருந்திருக்க முடியும். பத்துடை அடியவர்க்கெளியவன் பிறர்களுக்கு அறிய வித்தகன் மலர்மகள் விரும்பும் நமரும் விரலடிகள் மத்திரு கடவெண்ணை களவினில் உறவிடை ஆப்புண்டு எத்திரம் உரளினோடு இணைந்திருந்தேங்கிய எளிவே. எவ்வளவு எளிமையா, எவ்வளவு பெரியவன், அரியவன், ஆனா எளியவனா ஒரு யசோதை கிட்ட வந்து அவனுடைய கட்டுண்டு, தானே கட்டுண்டு. அவன் கட்டும்போது கூட யசோதை பிராட்டி ஒரு கயிறை எடுத்து ஏதோ கட்டி பார்க்கறாளாம். எடுக்கிறா, ஒரு கயிறை எடுத்துன்னு வரா, பத்தலை. இன்னும் அந்த முடிச்சே போட முடியல. எடுக்கிறா, இன்னொரு கயிறு எடுக்கிறா, அதையும் கட்டுறா, முடியவே இல்லை. அவளே ஓஞ்சி போயிடுறா. என்ன இது, இவனால கட்டவே முடியலையே. அவன் பருத்து கொண்டே போறான். எதுவுமே எந்த கயிறை எடுத்தாலும் அவனை ஒரு கட்டே கட்ட முடியல. அவனை பார்த்து கண்ணன் பெருமான் கேட்கிறான், என்னம்மா என்ன பண்ற, என்ன வேணும் உனக்கு? என்ன கண்ணா, நான் உனக்கு எவ்வளவோ கட்டணும்னு பாக்குறேன், கயிறே போறமன். இதை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் பண்ணியிருக்க போறேன் அப்படின்ட்டு இருந்த கயிறுல அவனை சுருக்கிண்டு அப்போ உடனே எளிமையா தானே கட்டுப்பட்டான். அந்த மாதிரி எவ்வளவு எளிமையா இருந்தான். அதுதான் இங்க ஆண்டாள் அழகா காமிக்கிறார். தாயை குடல் விளக்கம் செய்த தாமோதரனை, அப்படிப்பட்ட தாமோதரனை தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. தூயோமாய் வந்து இதுதான் பார்த்தோம். கங்கையில குளிக்கிறதுக்கு நம்ம குளிச்சுட்டு போனோம்னு இல்லை. இப்போ அர்ஜுனன் சரணாகதி பண்றான். அப்ப என்ன, அப்ப அவன் கேட்கறதுக்கு முன்னாடி குளிச்சானா அப்படின்னு பார்த்தா அங்க இல்லை, எதுவுமே பண்ணல. அவன் அப்படியே தான் கேட்டான். விபீஷணன் சரணாகதி பண்றதுக்காக வரான். அப்படி வரும்போது அங்க தூயோமாய் வந்து அயோக்கியன்னு அனுசந்தித்து அதே மாதிரி சொல்லி யாருன்னா சொல்றா, சுக்ரீவன் போய் சுக்ரீவனை கேட்கிறாரு. யாரோ சுக்ரீவன் தான் முதல்ல வந்து ராமபிரானுக்கு சொல்றான். இதே மாதிரி யாரு, விபீஷணன் வந்திருக்கான், சரணாகதி பண்ணணும், உங்க கூட இருக்கணும்னு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த சுக்ரீவன் சொல்றான், அவனை ஏத்துக்காதீங்க, அவன் ஒரு அயோக்கியன். அண்ணனையே காட்டி கொடுக்க ரெடி ஆயிட்டானே, தயாராயிட்டானே, எப்படி அவனை அயோக்கியன், அவனை ஏத்துக்காதீங்க அப்படின்ட்டு யார் சொல்றது? இதே சுக்ரீவன். இவனும் அண்ணன் வாலியை வந்து வதம் பண்ணி தான் இந்த நிலைமைக்கு வந்திருக்கான். பெருமானோட ஐக்கியமாயிருக்கான். பெருமான் கிட்ட கேட்டதே என்ன, அந்த வாலியை வதம் செய்ய வேண்டும், அவன் என்னை நாட்டில் இருக்க ஒண்ணாவட்டுகின்றான், அதனால அவனை என்ன பண்ணணும், வதம் செய்யணும் அப்படின்னு கேட்டான். அந்த சுக்ரீவன் தான் விபீஷணன் வரும்போது அவன் ராவணனை காட்டி கொடுக்க வரான், அவன் அயோக்கியன் அப்படின்னா. ஆனா பெருமான் என்ன சொன்னார், அவன் அயோக்கியன் அல்ல, அந்த அயோக்கியன்று அந்த அயோக்கியத்தனத்தை விலக்கி அகலுகை, அதுதான் அசுத்தத்தை வந்து அவர் வந்து அவன்கிட்ட இருந்து எடுத்துடுறார். அதை தான் தூயோமாய் வந்து. ஆனா அதே மாதிரி அர்ஜுனன் எடுத்தோம்னா ஒரு போர் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. நடுவுல அவர் பகவத்கீதையை சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடிச்சுட்டு சர்மஸ்லோகம் சொல்லும்போது என்ன, சர்மஸ்லோகம் கேட்க போறேன், அதனால நான் தீர்த்தம் ஆடிட்டு வரணும் அப்படின்றதுக்காக அவன் குளிக்க போனான்னா இல்லை, அப்படியே தான் கேட்டுருந்தான். திரௌபதி சரணாகதி பண்ணும்போது என்ன பண்ணா, அவ கையை கூப்பிண்டு, அதுவும் அந்த நாள்ல அவ கூடாத நாள்ல அங்க அழைச்சின்னு வந்திருக்கா. அப்போ வந்து திரௌபதி வந்து என்ன பண்ணா, எங்கேயும் முழுகி தலைக்கு குளிச்சு தீர்த்தாமாடிட்டு வந்து சரணாகதி பண்ணல, அப்படியே கையை தூக்கினா. அவன் கையை தூக்கி ராமனை வந்து கிருஷ்ண பரமாத்மாவை கூப்பிட்டு அவளை தொழுது அதன் மூலமாக புடவை சுரந்தான் கண்ணன் எம்பெருமான் அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். இதுதான் தூயோமாய் வந்து அப்படின்றத இங்கு ஆண்டாள் அழகாக எடுத்து காட்டுகிறாள். தூயோமாய் வந்து என்ன பண்ணணும், 3 சொல்றா. தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க. இதை தானே வந்து முதல்ல எப்போ வராக அவதாரத்துல
பிராட்டியா பூமி பிராட்டியா பெருமான் கிட்ட கேட்கிறா. 3 உபாயங்களை பெருமான் சொல்றார். எளிமையான உபாயங்கள் கடைந்தேற முக்தி அடைய நீங்கள் அருள வேண்டும்னு சொல்லும் போது வராக சர்ம ஸ்லோகத்துல பெருமான் அருளியதுதான் இந்த 3. எந்த 3ன்னா தூமல தூவி தொழ வேண்டும், வாயினால் பாட வேண்டும், மனத்தினால் சிந்திக்க வேண்டும் அப்படின்ற இந்த 3 உபாயங்களை அப்போ கல்பாதவ் ஹரிநாஸ்வயம் சொல்றோம். அதாவது ஹரி அவரே வந்து அந்த கல்பத்தின் ஸ்வேதவராக கல்பத்தின் ஆரம்பத்துல பிராட்டிக்கு உபதேசிக்கிறார். அதைத்தான் அந்த பூமி பிராட்டி அதை மற்றவர்களுக்கு எளிமையாக்கி கொடுக்கணுன்றதுக்காகவே அவதாரம் பண்ணி அதனாலதான் என்ன சொல்றோம், வைகுந்த வான் போகந்தன்னை இகழ்ந்து அந்த வைகுந்த அந்த வாழ்க்கை கூட வேண்டான்னு இந்த பூமி லீலாபூதியில வந்து பிறந்து அந்த பிராட்டி நமக்காக பிறந்து இங்கு நமக்கு இந்த எளிய உபாயங்களை சொல்லி தரதுக்காக திருப்பாவைங்கிற அந்த பெரிய கிரந்தத்தை நமக்கு கொடுத்திருக்கா. அதைத்தான் தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க இப்படி பண்ணா போய பிழையும் புகுதருவான் இன்னனவும். நாம் இதற்கு முன்னால் செய்த பிழை, இதற்கு பின்னால் செய்ய போகும் பிழை, அறியாமல் செய்ய போகும் பிழை எல்லாவற்றையுமே தீயினில் தூசாகும். பஞ்சை எடுத்து நெருப்பில் இட்டும் போது எவ்வாறு பஸ்மம் ஆகிறதோ அந்த மாதிரி ஆகி போகும் அப்படின்னு சொல்லி இந்த முதல் காட்சியை நிறைவு செய்கிறாள் ஆண்டாள். முதல் காட்சியில இப்ப எல்லாரும் தயார். நாளையிலிருந்து ஒவ்வொரு தோழியா எழுப்ப போறா. அதனால இப்ப சொன்னது எல்லாமே வந்து என்ன, மெல்ல செய்வன செய்யத்தகாதன எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இப்படி எல்லாத்தையும் கொடுத்து எல்லா தோழிகளையும் தயார் நிலைப்படுத்துகிறாள். எவ்வளவு மேலாண்மை கருத்து. ஒரு காரியம் செய்யணும்னா முதல்ல எல்லாரையும் தயார்படுத்தணும். அதை தான் இந்த காட்சி ஒன்றும் இல்லை, 5 பாசுரங்களா அழகா ஆண்டாள் ஒவ்வொரு கருத்துக்களா சொல்லி எல்லா தோழிகளையும் தயார் நிலைப்படுத்துகிறாள். எந்த ஒரு தோழிக்கும் ஒரு சந்தேகம் வந்து விடக்கூடாது. இங்கேயும் பாருங்க, அந்த சந்தேகத்தை எவ்வளவு அழகா இந்த 3த்தையும் பண்ணா எந்தவித விகல்பம் எந்தவித இடையூறும் வரவே வராது அப்படிங்கிறத ஆண்டாள் அழகா எடுத்துக்கொள்ளி காட்டியிருக்கா. வேதாந்த தேசிகனும் அந்த ஸ்துதியிலையும் எவ்வளவு அழகா அந்த பாமாலை பூமாலை இரண்டையும் பெருமான் கட்டுண்டதால் தான் அவன் நமக்கு முக்தியினை எளிமையாக அருள்கின்றான் அப்படின்னு சொல்லியிருக்கார். இப்படிப்பட்ட இந்த 5வது நாளான மார்கழியில் நாம் இதை அனுபவிக்கப்பட்டோம். 6வது பாசுரத்தை நாளை அனுபவிக்கலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஆண்டாள் திருவடிகளே சரணம்.